அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாரதியார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதர பகுதி பார்க்கணும். இதர பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து தெளிவா தெரியல. அதனால இந்த வீடியோல பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்குள்ள போயிரலாம். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதி ஐயா என்ன சொல்றாருன்னா, "யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும்ங்காரு." அதாவது அந்த தமிழ் மொழியோட இனிமையை சொல்றாரு. சரிங்களா? அதாவது பல மொழிகள் கற்ற கவிஞர் யார்னா, பாரதியார். அரசவை கவிஞருக்காண்டி அதாவது சிற்றப்பன்னு ஒரு எட்டயபுரத்து மன்னர். அந்த மன்னர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சாரு? கல்வி கற்கக்காண்டி உதவி கேட்டு ஒரு கடிதமே எழுதியிருப்பாரு. அந்த கடிதம் எங்க இருக்கும்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா, பாரதி கடிதத்தில நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அதனால வந்து பார்த்தோன்னா, பலமொழி கற்றவர். அவரே சொல்றாரு. "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும்னு" சொல்லியிருக்காரு. இது எங்க இருக்குன்னா, 6த் நியூ புக்ல இருக்கு. சரிங்களா? 6த் நியூ புக்ல இது இருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2வது மூத்த மொழிய வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய்." அதாவது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, என்று பிறந்தவள் என்று தெரியாது அப்படின்னு தமிழோட வந்து பார்த்தீங்கன்னா, தொன்மைய சொல்லியிருப்பாங்க. யாரு? பாரத தாயின் தொன்மை. அதாவது "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய்னா" பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக இருக்கு. அதாவது தமிழையும் சொன்னது சொல்லியிருக்கலாம். இல்லன்னா பாரத தாயும் சொன்னதா சொல்லிக்கலாம். சரிங்களா? அதாவது பாரத தாய், அதாவது இந்தியா எப்போ பிறந்ததுன்னே தெரியல. அதையும் சொல்லிக்கலாம். இல்லன்னா தமிழ். இது எது குடுத்தாலும் கரெக்ட் தான். அவர் வந்து பொதுவா தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தல "காக்கை குருவி எங்கள் ஜாதி" என்று பாடினார். அதாவது காக்கையும் குருவி கூட எங்கள் ஜாதி தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் படிப்பாரு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் 6த் நியூ புக் தான். இதுவும் 6த் நியூ புக் தான். சரிங்களா? இந்த குருவிய பத்தி ஒரு படம் வரும்ல, அந்த பாடத்துல வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் பாடம். சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து பாக்ஸ்ல வரும் 6த்லே. "வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருபெருக்கும் சாத்திரம் கற்போம்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? பாரதியார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி படிக்கணும்னா, அதுக்கு மேல உள்ள கொட்டேஷன் படிச்சுட்டு வரணும். அப்ப "யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம்" அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். அது "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய்ன்னு" சொன்னது யாரு? பாரதியார். அடுத்தது "காக்கைக்குருவி எங்கள் ஜாதின்னு" சொன்னது யாரு? பாரதியார். அடுத்தது "வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருபெருக்கும் சாத்திரம் கற்போம்" என்று சொன்னது யாரு? பாரதியார். இப்படி அம் நீங்க வந்து மேல 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 வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டேஷன் படிச்சுக்கிட்டே ரீகால் பண்ணிட்டே வரணும். அப்பனா தான் பாரதியாருக்கு, பாரதிதாசன், கவிமணிக்கு, நாமக்கல் கவிஞருக்கு நீங்க வந்து குழப்பாம வேறுபடுத்தி கரெக்ட்டான ஆன்ஸரு எக்ஸாம் ஹால்ல போட முடியும். நான்லாம் வந்து அப்படிதான் கரெக்ட்டா ஆன்ஸர் போட்டுருவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் கரெக்ட்டா ஆன்ஸர் போடணும்னா இப்படி தான் படிக்கணும். அதனால கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. "வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம்" அதாவது "வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் மீது வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு செருத்து தத்தங்கள் பரிசளிப்போம்" அப்படின்னு சொல்லிப்பாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுங்கன்னா, இங்க பாரதியார்னு எழுதுங்க. இப்படி பாரதியார். அடுத்தல இங்க பாரதியார்னு எழுதுங்க. இப்படி பாரதியார். இங்கேயும் பாரதியார்னு எழுதுங்க. அப்பனா தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் படிக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்களேன். "வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோமா" அதாவது அந்த நீங்க என்னன்னா, எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் இருக்கணும், இந்தியா இருக்கணுங்க. அந்த மேலே கடல் முழுவதும் கப்பல் விடணுமா. அந்த கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். அதாவது "சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சிறிது தத்தங்கள் பரிசளிப்போம்" இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அப்பமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே கணித்தவர் தான் யாருன்னா பாரதியார். சரிங்களா? அப்போ அடுத்தது பாருங்க. இப்படி மேல போய் கொட்டேஷன் படிச்சுட்டு வாங்க. "யாமறிந்த மொழிகளை" சொன்னாரு. "என்று பிறந்தவள்" என்று சொன்னாரு. "காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு" சொன்னாரு. "வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம்னு" சொன்னாரு. "வெள்ளி பனிமலை மீது உலாவும்னு" சொன்னாரு. அடுத்தல பாருங்க. அப்படி கொட்டேஷன்லாம் ரீகால் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? இது எங்கன்னா 7த் நியூ புக். சரிங்களா? "நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக்கண்ணி பாடலை பாடி மகிழ்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்க இருக்குன்னா 7த் நியூ புக்ல நம்ம இந்த பாடம் உண்டுல்லா, அது வந்து நம்ம காடு அந்த பாடத்துக்கு பின்னாடி உள்ள இந்த கற்பவை கற்றபின்லாம் இருக்கும். சரிங்களா? அடுத்த பாருங்க. இப்படி ரீகால் பண்ணுங்க. அப்போ 7த்ல வந்து இங்க பாருங்க. அது மேல என்ன சொன்னாரு? "வெள்ளி பனிமலை மீது உலாவும்னு" சொன்னாரு. "வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம்னு" சொன்னாரு. "என்று பிறந்தவள் யாமறிந்த மொழிகள்னு" சொன்னாரு. "காக்கை குருவின்னாரு." "அது நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றின்னு" சொன்னாரு. அப்படியே ரீகால் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? அதனால இங்க பாருங்க. பாரதியார். பாரதியார் செஞ்சோர் கவிஞர்
அப்படின்னு கூட யாருன்னு கேட்டால் பாரதியார் தான். சரிங்களா? செஞ்சோர் கவிஞர் என்ன சொல்றாராம், "வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம்" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொன்னாராம். நாட்டில் ஆர்வத்தை அதாவது வந்து பார்த்தோன்னா, தென்னாட்டில் தோன்றினார் நவி வீறுடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர். அதெல்லாம் எல்லாரும் தெரியும். செஞ்சோர் கவிஞர், "வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம்" அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன், பின்கை அதாவது நீதிபதி பின்கை என்ன செஞ்சிருப்பாருன்னா, சிதம்பரனர் அதாவது வ.உ.சி.க்கு இரட்டை வாழ்நாள் ஆயுள் தண்டனை குடுத்திருப்பாரு. அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, பாரதியார் இங்க சொல்லியிருக்காருங்க பாருங்க. பாரதியார் பாட்டை கேட்டால் செத்த பிணமும் உயிர் பெற்று எழும்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த பாட்டையும் வச்சிருக்கேன். சரிங்களா? பாரதியார் ரிலேட்டடா வரதுனால அதையும் வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேற கொட்டேஷன் போலாம். அத பாருங்க. "பள்ளி தலைமனைத்து கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் தட்டுவோம்." இதுவும் 7த் நியூ புக் தான். சரிங்களா? இதெல்லாம் 7த் நியூ புக்லாம் பார்த்துட்டு இருக்கோம். "பள்ளி தலைமனைத்து கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் தட்டுவோம்" அப்படின்னு சொன்னவர் யாருனாலும் பாரதியார் தான். அதாவது நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர். அதாவது பள்ளிக்கூடம் தான் மெயின். அதனால வந்து பார்த்தோன்னா, அப்பவே கோயில்னு பேர் வச்சாரு. யாரு? பாரதியார். அதான் சொன்னோம்ல, "பாரதிக்கு நிகர் கனவு காண்பது பாரதிக்கு நிகர் பாரதி தான்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு அறிஞர். யாருன்னு வேணா சொல்லுங்க. அதுக்காக கோயில்கள, பள்ளிக்கூடங்கள் குழந்தைகள் கொண்டு வந்து விடுகிறோம். அதுனா கோயில் மாரி குழந்தைகள வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விடுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாரதியார் தான் எங்களை முதலில் அறிமுகப்படுத்தியவர்ன்னு யார் சொல்றது? கருத்துப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெசன்ல 7th லெசன்ல சொல்லணும். சரிங்களா? பாரதியார் வெளியிட்ட கேலி சித்திரம்னா என்னது? இந்த கருத்துப்படத்த பாருங்களேன். இதாவது பாரத தாய். இந்த பாரத தாய் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன சுதேசி கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உதவி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்படி சொல்லியிருக்கும். உதவி கேட்டு. அதுதான் அந்த கருத்துப்படத்தோட, ஓவியத்தோட விளக்கம். சரிங்களா? தமிழ் அறிமுகப்படுத்தினார் யாரு? அப்போ கருத்துப்படத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா, பாரதியார் தான். எங்களுடைய மற்றொரு வடிவமே தான் கேலி சித்திரம். மனித உருவங்களை விந்தையான தோற்றங்கள் நகைச்சுவை தோன்றும்படி அதாவது மனித உருவத்த விந்தையான தோற்றங்கள் நகைச்சுவை தோன்றும்படி அந்த வரைவதை தான் கேலி சித்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த பாருங்க. இது எங்க பார்த்தோன்னா 9th நியூ புக் வந்துட்டு. அடுத்தலாம் வந்து பார்த்தா 9th நியூ புக்ல. "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம்" என்றார் யார்? பாரதியார். சரிங்களா? அடுத்த 9th நியூ புக்ல இந்த கற்பவை கற்றபின்ல ஒண்ணு இருக்கும் பாருங்க. "வானகமே இளவெயிலே மரச்செருவே நீங்கள் என் நீங்க பாருங்க. இத வந்து பார்த்தா ஒரு தடவ என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தெரியுமா? இந்த அதாவது வந்து பாருங்க, நீரோ இப்படிலாம் இருக்கலாம். பிழைதானோ இதெல்லாம் வந்து பார்த்தா என்ன செஞ்சீங்கன்னா, விடைக்கற்ற வினா அமைக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எது சரின்னு கேட்டாங்க. அதனால வந்து பார்த்தா அப்படியும் படிச்சுக்கணும். சரிங்களா? அதான் பாட்ட வந்து பாருங்க இப்படி எழுதிக்கணுங்க. இங்க பாருங்க. பாரதியார்னு முதல்ல எழுதிக்கிடுங்க இப்படி. சாரிப்பா. பாரதியார்னு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிடுங்கண்ணே. இப்படி இதில வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார்னு எழுதிக்கிடும் மொத. பாரதியார். அதுக்கப்புறம் பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும். சரிங்களா? பாரதியார். இங்க பாரதியார்னு இப்படி எழுதிக்கிடுங்க. அதான் "வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினைப் போல் புதைந்தெழுந்ததே போனதனால் நானும் ஒரு கனவோ இந்த நாளமும் பொய்தானோ" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பாடியிருப்பார். யார்? பாரதியார் ஐயா பாடியிருப்பார். அப்போ நம்ம மேலே ரீகால் பண்ணிட்டு வரப்போகிறோம். யாமறிந்த மொழிகளை சொன்னார். ஓகே. அடுத்து வந்து கேலி சித்திரத்தை வந்து கருத்துப்படுத்த அறிமுகப்படுத்தினார். அடுத்த பள்ளி தலைமனத்து கோயில் சிகம்னு சொன்னார். அடுத்து வந்து சிதம்பை பிரசங்கத்தை கேட்ட பாரதியார் அதை ஒன்று சொன்னார். "வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தை வணங்குவதும் என்போம்" அப்படி சொன்னார். அதில் இது "நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றின்னு" சொன்னார். அடுத்த பாருங்க "வெள்ளி பனிமலை மீது உலாவும் மேலே கடல் முழுவது கப்பல் விடும்" சொல்லியிருந்தார். அதை "வானை இழப்பும் கடல் மீனை இழப்பும்" சொல்லியிருந்தார். "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலும்" சொன்னார். "யாமறிந்த மொழிகள் தமிழ் மொழி போல்" சொன்னார். "காக்கி குருவி எங்கள் ஜாதின்னு" சொன்னார். அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே வாங்க. அப்போனா தான் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி ரிவிஷன் தான் இருக்கணும். அதுதான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வைக்கும். சரிங்களா? அடுத்தலாம் வந்து பார்த்தோன்னா சொன்னார் பாரு பாரதியார். "விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துதைத்தவர்" அதாவது விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாருன்னா பாரதியார் தான். சரிங்களா? யாரு? பாரதியார். அப்போ பாருங்க அடுத்தது "பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்" இதுவும் யாருன்னா பாரதியார் தான். அப்போ இது எங்க இருக்குன்னா 9th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? அந்த பெண்கள் பற்றி ஒரு படம் உண்டா? அந்த படத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்த பாருங்க 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். அப்போ பாருங்களேன் ரீகால் நம்ம இடத்துல பார்த்துருவோம். அதில் புரட்சி அதாவது புதிய ஆத்திச்சூடி இது யாருன்னா புதிய ஆத்திச்சூடி எழுந்த யாரும் பாரதியார். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விளக்கம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடியோட இது. சரிங்களா? பாரதியார் சிந்து வகையை அதிகமாக கையாண்டிருக்கிறார். அவர் சிந்துக்கு தந்தை என அழகா போட்ட பிடிக்கிறாராம். அடுத்த பாரு "இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி" என்று பாரதி தமிழ் கவிஞர் நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். அதாவது நம் நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி சொல்லியிருப்பார்.
அதான் இந்தியான்னு தான் பேசுவார் தவிர தமிழ்நாடு ரொம்ப பேச மாட்டார். அதனால தான் அவர் வந்து உலக கவின்னு கூட சொல்லுதோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் அப்படி தான் சொல்லுவார். அதை திக்குகள் எட்டும் சிதறித தக்க திம் திரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது தம் தரிகிட தக்க ததிங்கிட திதித்தோம் அண்டம் சாயுது பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தம் தரிகிடன்னு பாரதியார் வந்து காற்றை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த காற்றை தான் பேசிப்பார். சரிங்களா? காற்றே வான்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாட்டத்துக்கு கீழே கற்பே கற்றப்பின்னில் வேறு என்னெல்லாம் காற்றை பற்றி பேசணும்னா இது ஒரு கொட்டேஷன் இருக்கும். அப்போ பாரதியார்னு எழுதிக்கிறேன். அடுத்தல வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் பாரதியார்னு நம்ம எழுதிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேலே ரிவிஷன் போய் பார்ப்போம். சிட்டுக்குருவியை வந்து பாரதியார் வசனடை ஒன்று சிட்டுக்குருவியை பற்றி இருக்குது. சரிங்களா? சிறிய தானியம் போன்ற மூக்கு, சின்ன கண்களாம், சின்ன தலையாம், வெள்ளை கழுத்தாம், அழகிய மங்கள், வெண்மை நிறமுடைய பட்டு போர்த்த வயிறு, கருமையும் வெண்மையும் கலந்த சாம்பல் நிறத்திலாகிய பட்டு போர்த்த முதுகு, சிறிய தோகை, பாருங்க அதான் வந்து பார்த்தா துளி துளி கால்கள், இத்தனையும் சேர்த்து ஒரு பச்சை குழந்தையின் கைப்பிடியிலே பிடித்து விடலாம். இவ்விதமான உடலை சுமந்து கொண்டு என் வீட்டிலே 2 உயிர்கள் வாழ்கின்றன. அவற்றில் ஒன்று ஆண், மற்றொன்று பெண். இது போன்று உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒன்றை பற்றி வசனடையில் எழுதுக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வர்ணையாக சொல்லி அதை அவரோட வசனடையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. எதை பாருங்க, இது வந்து 10th நியூ புக். சரிங்களா? இங்கு இவனே யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பாடினார். அதை வள்ளுவனை தன் உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம் என்று மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்லிப்பார். அப்போது மேலே ரீகால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வரும் பாருங்க. வள்ளுவனுக்கு தன்னை உலகினுக்கு தந்த வான்புகள் வந்து இங்கே இவனை யான் பேர் என்ன தெரிஞ்சுன்னா அது சிட்டுக்குருவியை பற்றி சொல்லிப்பார். திக்குகள் 8 சிதற காற்றை பற்றி சொல்லுவார். இந்தியா தான் என்னுடைய மோட்சம் அப்படின்னு சொல்லிப்பார். சிந்துக்கு தந்தை நினைக்கணும். ஏன்னா சிந்து வகை நிறைய கையாண்டுப்பார். புதிய அத்திச்சொடி எழுதிட்டுப்பார். 11 வயதில் பாரதியாருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. பட்டங்களாலும் சட்டங்கள் செய்வதும் பாரதியில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்லிப்பார். விடியாது பின்னாலே என்கிற கேளினை மிதித்து பாரதியார் சொல்லிப்பார். அடுத்தது என்னது, வானகமே இளவேலே மரச்சிறுவே நீங்களின் காணல் நீரோ அப்படின்னு சொல்லியிருப்பார். யாமறிந்த மொழியில் தமிழ் மொழி இனிதாக எங்கே காணிச்சிருப்பார். கேலி சித்தத்தை பயன்படுத்திப்பார். பள்ளி தலைமணித்து கோயில் செய்யும் சொல்லியிருப்பார். செம்மகத்தின் பிரசங்கத்தை கேட்டால் பாரதிய பாட்டியும் கேட்டால் செத்த பிணமும் உயிர் பெற்றலும் இது வினுகையை சொல்லியிருப்பார். வந்தே மதுரை என்போம் எங்கள் மாநிலத்தை வணங்குவது என்று யார் சொல்லியிருப்பார். செஞ்சோர் கவிஞரான பாரதியார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம். நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியில் வாய் சொல்லி வீரடின்னு அப்படி ஒரு பாட்டை பார்த்தோம். வெள்ளி பனிமலை மீது உலாவும், மேலே கடல் மீது கப்பல் விடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டை பார்த்தோம். அடுத்தல வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திரமண்டல் கண்டு தெரிஞ்சோம் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பிறந்தவள் என்று உணர்ந்தால் இயல்பினா எங்கள் தாய் யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதான் எங்கள் காண இப்படி பார்த்தோம். அப்படி ரீகால் பண்ணிக்கிட்டே வரணும். ரீகால் தான் ரீகால் ரிவிஷன் அதுதான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டப் பண்ணும். சரிங்களா? அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாருங்க மொழிபெயர்ப்பை பற்றி மொழிபெயர்ப்பு கலைன்னு ஒரு பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி வரும். சென்றிடுவேர் எட்டு திக்கும் கலை செல்வங்களை யாவும் கொண்டு இங்கு சேர்ப்பினா அதை 8 திசைக்கு நீ போங்க, உங்களோட செல்வங்கள் எல்லாத்தையும் இங்கே வந்து கொண்டு வந்து சேருங்க அப்பவுமே வந்து சொன்னார். அதாவது அதான் சென்றிடுவேர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு இங்கு சேர்ப்பினேன் அப்போ தான் சொல்லுவார். தேமுதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அதாவது செப்பு மொழிகள் பல வகையாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும் அப்படின்னு உலக நோக்கம் பொது நோக்கு பார்வையில் சொல்லியிருந்தார். இந்த மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமையாதுன்னு அப்படின்னு சொல்லிப்பார். தேமுதுரை தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லிப்பாப்போ 2 கொட்டேஷன் இங்கே இருக்குது. சரிங்களா? அடுத்தல பாருங்களேன், பாரதி மொழிபெயர்ப்பு அதாவது பாரதி சில வார்த்தைக்கு வந்து பார்த்தா மொழிபெயர்த்திருப்பார். அதாவது எக்ஸிபிஷனுக்கு என்ன காட்சி பொற்காட்சின்னு சொல்லிப்பார். ஈஸ்ட் இந்தியா ரயில்வேஸ் இருப்பு பாதைன்னு சொல்லிப்பார். ரெவல்யூஷனுக்கு புரட்சின்னு சொல்லிப்பார். ஸ்ட்ரைக்குக்கு தொழில் நிறுத்தம் அல்லது வேலை நிறுத்தம் இப்படி இன்னும் சொல்லியிருப்பார். சரிங்களா? அதுதான் இது. அடுத்தல வந்து பார்த்தோன்னா அடுத்தல 10th நியூ புக்கில் கம்பன் அப்படிப்பட்ட கவிஞனே அதாவது கம்பராமாயணத்தை ஒரு இதை சொல்லிப்பார். பாரதியார் சொல்லிப்பார். சரிங்களா? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி வந்து பார்த்தோன்னா கம்பரை வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அதில் அயோத்தி காண்டத்தில் கங்கை இந்த அதே படத்தில் வந்து பார்த்தோன்னா இன்னொன்றுனா பாரதி என்ன சொல்லியிருப்பார்னா ஓசி தரும் இன்பம் ஓமை இல்லா இன்பமாடா அப்படின்னு பாரதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். சரிங்களா? ஓசி தரும் இன்பம் ஓமை இல்லா இன்பமாடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷனில் அதே லெசனில் சொல்லியிருப்பார். சரிங்களா? அதில் பாருங்க உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்று பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். இது 11th நியூ புக்கு. சரிங்களா? அதில் 11th நியூ புக்கில் இன்னொன்று இருக்குது. தீ போல் சினம் என்பதை சினத்தி என்பர் பாரதியார். இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாட்டு. சரிங்களா? பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாட்டு இங்கே பாருங்க. சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ பட்டக்கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ பட்டக்கரு நிலப்புடவை பதித்த நல் வைரம் நட்ட நெடுநீசியில் தெரியும் நட்சத்திரங்களடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
கண்ணம்மா என் காதலி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் சரிங்களா. அதாவது பாரதியார். எல்லாமே பாரதியார் தான் சரிங்களா. பாரதியார். அப்போ பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோர்வையா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பாரதியார், பாரதிதாசன் உங்களுக்கு குழப்புமா? கேட்டா குழப்பவே குழப்பாது. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ வட்டக்கரிய விழி கண்ணம்மா, வானம் கருமை கொல்லோ பட்டுக் கருநிலப்புடவை பதித்த நல்வயிரம், நட்டு நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கவிதையில் எத்தனை உருவங்கள் எல்லாமே உருவகமா பண்ணியிருப்பாரு. பாஞ்சால சபதத்தில் அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் கதிரவன் ஒளிபட்டு விதவிதமான மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள். அதாவது இந்த இருக்கலாம் கதிரவன் வந்து எப்படிலாம் அந்த ஒளிபட்டு அந்த மாயம் அதாவது மேகம் வந்து எத்தனை கலரில் வருது. அதாவது கதிரவன் மறையும் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த மேகம் வந்து பார்த்தா என்னென்ன கலரெல்லாம் வருது. தீயின் குளம்பு மாதிரி இருக்கான், செலும்போன் காய்ச்சி விட்ட ஓடை மாதிரி இருக்கான், தங்க தீவு மாதிரி இருக்கான், நீல பொய்கை மாதிரி இருக்கான், தங்க தோணிகள் மாதிரி இருக்கான், கருஞ்சிகரங்கள் மாதிரி இருக்கான், தங்க திமிங்கலம் மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு உருவப்படுத்தி அந்த பாட்டில் சொல்லியிருப்பார் சரிங்களா. பாட்டு சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்ச சபதம் நடத்தல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா, நடத்திருப்பேன். அந்த வீடியோ கிளியரிட்டி இல்லை, அதனால் இப்போ நடக்கும் சரிங்களா. அதில் பெண்ணுக்கு நாணத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதைமை ஆற்றிடும் காணீர் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதியார் சரிங்களா. பாரதியார் சொல்லியிருப்பார் பாரதியார். அப்போ ஒரே கொட்டேஷனாக தான் இருக்கும். பாரதியார் கொட்டேஷன், பாரதிதாசன் கொட்டேஷன் தான் நிறைய இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கொட்டேஷன் நிறைய இருக்கும். எந்தெந்த கொட்டேஷன் எங்கெங்கே இருக்குன்னு எல்லா இடத்துலையும் படிச்சிடணும். அதாவது அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பாமல் இருக்கும். புக் வைஸ் நம்ம கிளாஸ் போகும் சரிங்களா ஒரு சைடில். ஆனால் இது ஒரு சைடில் போகும். தென்னாப்பிரிக்கன் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுத தொடங்கிய பாரதி என்ன தலைப்பில் எழுத தொடங்கினாராம்? தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் கட்டுரை எழுத தொடங்கினாராம். மெம்பர் அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லை உருவாக்க முனைந்தார். தமிழ் சொல்லை ஒன்று உருவாக்கணும்னு நினச்சாராம். அதுக்கு என்னன்னா இது ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்ன, அவ யாவி சரியான வார்த்தை இல்லை, அங்கே தான் கட்டி வராது. அதாவது இப்படி பார்த்தோன்னா லாஸ்ட் என்னன்னா மெம்பர் என்று எழுதிவிட்டேன், இன்னும் ஆரமாக யோசித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு முடிச்சிருவார் சரிங்களா. அடுத்த பாருங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்று பாடுவார், பாட்டுக்குள் புயல் வைத்த பாரதிக்கும் இந்த அவைக்கும் என் பணிவான வணக்கம்னா இதெல்லாம் தேவை கிடையாது. அதாவது இதை சொன்னது யாருன்னா பாரதியார் சரிங்களா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். அவ்வளோதான், அவரோட கொட்டேஷன் மட்டும்தான். அடுத்தல வரும் பாருங்க, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னா பாரதியார். அதாவது பெண்மை தான் வெல்க என்று கூத்திடுவோம் சொன்னது யாருன்னா பாரதியார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆப்ஷன் வைப்பாங்க, பாரதிதாசன் வைப்பாங்க, பெரியார் வைப்பாங்க, யாருன்னு வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் போடணும். ஏன்னா பெண்மைன்னு சொன்னோன்னா பாரதியார் பெண்மைன்னு சொல்லிக்க மாட்டாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் சொன்னது யாருன்னா பாரதியார் தான். அடுத்த பாருங்க, நல்லதோர் வீணை செய்யாதே அதை நலங்கடல் புலிதில் எரிவதுண்டோ, சொல்லெடு சிவசக்தி என்னை சுடல்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லியிருப்பாரு. அதாவது நல்லதோர் வீணை செய்யாதே அதை நலங்கட புலிதியில் எரிவது உண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார்? பாரதியார் சொல்லியிருப்பார். அப்போ இதெல்லாம் கொட்டேஷன் தான், பாரதியார் கொட்டேஷன். நான் சொன்ன மாதிரி ரீகால் பண்ணிட்டே வாங்க சரிங்களா. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேனு வந்து பாயுது காது நிலை, எங்கள் தந்தை நாடென்று பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்கு மூச்சு நிலை. இது எல்லாத்துக்கும் தெரியும் பாரதியார்னு. மகாகவி பாரதியின் அடிகளை சிந்தனை சரிங்களா. வீடுதோர் அதை பாருங்க, பாருங்க இது வந்து பாரதியார் சொல்லியிருப்பாங்க பாரு, தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எது? அந்த தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. அப்போ இங்கே ஒரு கொட்டேஷன். அடுத்த பாருங்களேன், காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னவர் யாருன்னா மகாகவி பாரதியார். நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துட்டோம். அது பாருங்க, வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை அடிக்குது, கொட்டி அடிக்குது மேகம் கூவென்று விண்ணை குடையுது காற்று, சட்ட 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 என்று தாளங்கள் கொட்டி கணக்குது வானம், எட்டு திசையும் இடிய மலை எங்கன வந்ததுடா தம்பி வீரா அப்படின்னு வந்து பார்த்தா இது மின்னலை பற்றி சொல்லியிருப்பாரு, மேகத்தை பற்றி சொல்லியிருப்பாரு, சட்ட சட்ட சட்டை என்று தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, இடிய மலை எங்கன்னம் வந்ததுடா வீரா அப்படின்னு காற்று எல்லாத்தையும் பற்றி பாரதியார் சொல்லியிருப்பார் சரிங்களா. இது வந்து பார்த்தா இது ரொம்ப முக்கியமான பாட்டு. அதில் பாருங்களேன், வள்ளுவனே தன்னை உலகிற்கு தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. அடுத்த பாருங்க, பாரதியார் பாஞ்சால சபதம் எழுதியிருப்பார், குயில் பாட்டு எழுதியிருப்பாரு. அப்போ இது வந்து 6th நியூ ஓல்டு புக்கு. இப்போ 6th ஓல்டு புக் வந்துட்டோம் சரிங்களா. ஏழை என்று அடிமை என்று எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொன்ன யாருன்னா பாரதியார். அது பாருங்க,
ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சம் வேணும் இது வாழும் முறையடி பாப்பா அப்படின்னு பாப்பாவுக்கு வந்து பார்த்தா புத்துமதி சொல்லும் போது பாப்பா பாட்டில் எல்லாத்துக்கும் புத்துமதி சொல்லியிருப்பார். அதாவது வந்து பார்த்தா எது பாவம், மேலோர் யார், கீழோர் யார், எது வைரமுடைய நெஞ்சம் வேணுமா, நீ இந்த தெய்வம் உண்டுன்னு நீ அறி அப்படின்னு வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தா கொட்டேஷன் சொல்லியிருப்பார். சரிங்களா, அதே தான் இது யாக்கி நம்ம பார்த்தது தான். வள்ளுவனை தன்னை உலகின் தந்த வன்போல் கொண்ட தமிழ்நாடுன்னு யாமறிந்த புலவர்களே கம்பனை போல்னு ஃபஸ்ட்டு கம்பரை சொல்றார். வள்ளுவரை போல் வள்ளுவர் ரெண்டா சொல்லுது. இலங்கை போல் இலங்கை மூணா சொல்லுது. பூமி இதனில் எங்கனும் பிறந்ததிலே உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தா பாரதியார் வந்து பார்த்தா சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்தல பாருங்களேன். ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் யாரு நம்ம, ஒரு சொல் கேளீர் சேமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்யணும்னா சேமுறம்னா என்னன்னா இன்பமுறை வேண்டுமெனில், நீ இன்பமுறை வேண்டுமென்னா என்ன செய்யணும்னா இன்பமுறை வேண்டுமெனில்னா தெருவெல்லாம் நீ உன் தெருவெல்லாம் என்னன்னா தமிழில் முழக்கம் செழிக்க செய்வீர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. புது கவிதைக்கு பாரதியார் தான் இது ஒரு கொட்டேஷன். அடுத்தல பாருங்க. செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்ம தேன் வந்து பாயுது காது நிலை எங்கள் தந்தை நாடு என்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை எங்கள் இங்கே பாருங்க எங்கள் காவேரி ஃபஸ்ட்டு தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைய பெருநதி. சரிங்களா, என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமான சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு இப்படின்னு சொன்னது யாருன்னா எல்லாமே பாரதியார். சரிங்களா, இது பாரதியார். அதனால் வந்து பார்த்தா பாரதியார் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறைய வந்து பார்த்தா படிக்கும். சிறப்பு தமிழ் இருக்குது நம்ம வச்சுருப்போம், பின்னாடி எல்லாமே இருக்கும். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். சரிங்களா, வள்ளுவனை தன்னை உலகின் தந்த வன்பொருள் கொண்ட தமிழ்நாடு இதை யாக்கி நம்ம பார்த்துட்டு வந்த கொட்டேஷன். அடுத்த பாருங்க. பாரதியாரால் சுப்புரத்தினம் ஒரு கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். அதாவது பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா இது பாரதிதாசன் சொல்லிப்பார். சுப்புரத்தினம் நீ ஒரு கவி அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ் உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். அதனால தான் பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதாவது பாரதியின்பால் தம் கொண்ட பற்றின் காரணமாக மாற்றியிருப்பார். சரிங்களா, அதில் வந்து பார்த்தா பாரதியாரோட கற்பனை உரையாடல்னு இது ஒரு உரையாடல் இருக்கும். இதை நீங்கள் லேசாக ரீட் பண்ணிங்க, இது ரொம்ப ஒன்றும் பெருசு கிடையாது. அடுத்த பாருங்கள் இன்னொரு கொட்டேஷன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நாணி சிறந்தனவே அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு கொட்டேஷன். சரிங்களா, இது எங்கே இருக்கும்னா ஓல்டு புக்கு. சரிங்களா, ஓல்டு புக்கில் வந்து பார்த்தோன்னா இந்த இது இருக்கும்ல ஒரு பெண்கள் பற்றி இந்த வேலுநாச்சியர் எல்லாம் வருவாங்க தெரியுமா, அஞ்சலி அம்மாள் அந்த படத்தில் கொட்டேஷனில் இருக்கும். சரிங்களா, அதை பாருங்கள் மரபு கவிதை. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாரதி கவிதை 20ஆம் நூற்றாண்டில் அரும்பிய மறுமலர்ச்சி வித்தாக அமைந்தன. மன்னர்கள் மட்டும் மகிழ்த்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி, அதாவது எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும்னு கேட்டால் பாரதியை தான் சேரும். சரிங்களா, ஏன்னா முன்னாடிலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து இது பார்த்தீங்கன்னா கவிதை பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் பாரதி என்ன செஞ்சார், எளிய மக்களை நோக்கியும் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாடினார், எளிய மக்கள் நோக்கி. சரிங்களா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஏற்கனவே பெரிய கொஸ்டின். சரிங்களா, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒருமைப்பாட்டின் உயர்வினையும் விளக்கும், அதாவது இந்தியான்னு ஒரு ஒருமைப்பாட்டையும் சொல்லியிருப்பார் இந்த அவரோட பாட்டிலலாம். இங்கே பாருங்கள் இதில் கூட அப்படி தான் ஒருமைப்பாட்டை வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, அதான் பாருங்கள் 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்யும் புறம் ஒன்று உடையாள் இவள் செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்று உடையாள் தான் என் தமிழ் வளர்ச்சிக்கு வழி சொல்லும் மற்றொரு கவிதை. இங்கே பாருங்கள் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன சொல்கிறாருன்னா, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டுமா, அதாவது மொழிபெயர்க்க வேண்டும். பிற நாட்டில் உள்ள நல்ல நல்ல அறிஞர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தல் வேண்டும்னாது. இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். அதாவது திருக்குறள் இதேமாரி வந்து கம்பராமாயணம் இதேமாரி புது புது நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரவாத புகழுடைய அந்த புது நூல்களை தமிழ் மொழியில் நீ இயற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா, அதில் தேனர் இங்கே பாருங்க இந்த பாட்டை கேட்டோன்னு தோழர் ஜீவானந்தம் என்ன சொன்னாராம், நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு யார் கல்யாண சுந்தரத்தை வந்து பாராட்டியிருப்பார். இந்த பாரதின்னு வரதுனால நான் இந்த கொட்டேஷனுக்கு வச்சுருக்கேன், இல்லைன்னா வச்சுக்க மாட்டேன். சரிங்களா, இது வசன கவிதை, பாரதியோட வசன கவிதையில் இனிதுன்னு நிறைய வரும் பாருங்க. இவ்வுலகம் இனிது, அதில் தீ இனிது, நிலம் இனிது, இடி இனிது, இது இனிது, அனிது இனிது, எல்லாமே இனிதுன்னு வரும். இந்த பாட்டும் கேட்பாங்க, அதனால் இந்த பாட்டு படிச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த பாருங்கள். மேலே கடல் மீது கப்பல் விடுவோம் பாரதியின் கனவு இன்று நினைவாய்க்குள்ளது. ஆமாம், இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனை எதிர்த்து இப்படி சொன்னார். மேலே கடல் மீது கப்பல் விடும் நெஞ்சலு சிலப்பதிகாரம் மணியார் படத்து தமிழ்நாடு பாரதியார் சொல்லிப்பார். யாமைந்த புலவரை கம்பனை போல் இளங்கோவை போல் இது ஏற்கனவே பார்த்தது தான். அதை பாருங்கள் யாமைந்த புலவரை கம்பனை போல் பாரதியார். ஆனால் எல்லாமே இது வேறு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாலை பொழிந்து தரும் பாப்பா பசுமைக்கு நல்லதடி பாப்பா வயலில் உழுது வரும் மாடு அது ஆதரிக்க வேணுமடி பாப்பா இதை அப்படின்னு பாரதியார் வந்து கொட்டேஷன் சொல்லிப்பார். சரிங்களா, அடுத்தலாம் வந்து பார்த்தோன்னா நிகரென்று கொட்டு முரசை இந்த நீர்நிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டு முரசை பொய்மை ஜாதி வகுப்பினை எல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் இந்த பாட்டை எங்கன்னு சொல்லிப்பார். நான் 10th ஓல்டு புக்கில்
அம்பேத்கர் லெசன்லாம் சொல்லியிருப்பார் சரிங்களா. அதாவது விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் முரசு கொட்டிய இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கும்னா, விடுதலையும் சொல்லியிருக்கும், சமத்துவத்தையும் பேசியிருக்கும். விடுதலை, சமத்துவத்தையும் பேசியிருக்கும் சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கேட்பாங்க. யார் பாட்டு, இது என்ன கூட கேட்குன்னு கூட கேட்கலாம். அதனால பார்த்து படிங்க. ஜாதி மதங்களே பாரும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதிராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றேன்னு பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெசனில் சொல்லியிருப்பார் ஒரு கொட்டேஷன் சரிங்களா. அதே லெசனில் என்னன்னா ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பார். அதில் பாருங்களேன், நாம் இருக்கு குடியெல்லாம் நமனை எஞ்சோம் நகரத்தில் இடர்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த திருநாவுக்கரசருக்கு எழுதின அந்த பாட்டை வச்சு தான் இவர் என்ன செஞ்சிருப்பார்னா, தமிழகத்து விடுதலை வைக்க கண்ணலை தம் வீர் கொண்ட பாக்களால் மக்களை தட்டி எழுப்பியமாக பாரதியின் அச்சமில்லை 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 அந்த பாட்டு இருக்கலாம். அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது முன்னோடியாக இருந்துச்சுன்னு நம்ம இது வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கே பிறந்தாரு அதெல்லாம் இருக்குது சரிங்களா. எங்கெங்கே பிறந்தாரு அந்த பாட்டில் அதான் பாருங்கள், நான் விரும்பும் கவிஞர்னு 10th நியூ புக்கில் வந்து இருக்கும் சரிங்களா. ஒன்று 10th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 10th ஓல்டு புக்கில் இருக்கும் சரிங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னூறுலாம் படிச்சிங்கன்னா பிறப்பு இளமை எப்போ எங்கே பிறந்தாரு அப்படின்னு இருக்கும். அதை பாருங்களேன், 1000 உண்டு இங்கு ஜாதி என் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு வீரமுழக்கம் விட்டுருப்பார். இது ஒரு கொட்டேஷன்னு. அது 2வது கொட்டேஷன் பாருக்குள்ளே நல்ல நாடு நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இந்த ஒன்று சொல்லிப்பார். அது தேசிய கவிஞர் பாராட்டப்பட்டார். எல்லாருக்கும் ஒரு குலம் எல்லாருக்கும் ஒரு நிறை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்ற தேசிய ஒருமைப்பாட்டினை ஊட்டினார். யாருன்னா 30 கோடி முகமுடியால் இது ஏற்கனவே நம்ம அந்த பாட்டில் பார்த்துட்டோம். அதை முன்னறி புலவர்னு இருந்தாலும் பாரதியார் தான். அடுத்த பாருங்க, ஆடுவோமே பல்லு ஆடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்பவுமே சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்று விட்டதாக அப்பவுமே கனவு கண்டவர் யாருன்னா பாரதியார். வங்கத்தில் ஓடி வரும் நீர்மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் சொன்னார். காசி நகர் புலவர் பேசும் முறை தான் காஞ்சியில் கேட்பது ஒரு கருவி செய்வோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார் தான். தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடணும் அப்படின்னு சொன்னார். வாலி செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் அப்படின்னு சொன்னது பாரதியார் தான். செந்தமிழ் நடனம் போதிலே இந்த தென் வந்து பாதி காதலிகளையும் சொன்னவர் பாரதியார் தான் சரிங்களா. பாரத நாடு பார்க்கலாம் திலகம் என்று பாடிய பைந்தமிழ் பாவலன் யார் பாரதியார் தான். அதாவது புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலாறு ராமலிங்க அடிகளான வள்ளலாரை பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருப்பார், போற்றியிருப்பார் சரிங்களா. அதை பாரத நாடு பழம்பெரு நாடு நீரதன் புதல்வியின் நினைவு காற்றாது பாரத நாடு பார்க்கலாம் திலகம் நீரதன் புதல்வியின் நினைவு காற்றாது தாய் திருநாட்டை தகர்ந்திடும் மீளச்சரை மாய்த்திட விரும்பான் வாழ்வோர் வாழ்வுக்கோள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஓல்டு புக்கில் இந்த கொட்டேஷன் இருக்கும் சரிங்களா. அதை பாருங்க, ஆரிய பூமியில் நாரியரும் பார சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதிரம் வெந்தே போயினும் நொந்தே மாயினும் நம் தேசத்தை வந்தே சொல்வது வந்தே மாறுதம் சரிங்களா. அதாவது நம் தேசத்தை உவந்தே சொல்வது வந்தே மாதரம் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவன் இங்கே தன்னை வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதிய சொல்லியிருப்பார். இது யாருக்கே பார்த்தது தான். நெஞ்சியலும் சிலப்பதிகாரம் என்னும் கவிமணி தேசியன அதை பாருங்கள், நெஞ்சியலும் சிலம்பு அதாவது பாரதியார் நூலின் அருமைகளை சேர்ந்து நெஞ்சியலும் சிலம்பு என புகழ்ந்துள்ளார். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும் அப்படின்னு சொன்னது யாருனாலும் பாரதியார் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்கும் சரிங்களா. உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயினும் வாக்கினிலே ஒளி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா சுவை புதியது பொருள் புதியது வளம் புதியது சொற்புதியது சோதிமிக்க நவ கவிதை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் உள்ள புக்கு சரிங்களா. 11th சிறப்பு தமிழ். பாரதி பாருங்கள், இனிது நிலம் இனிது தீர் நீ இனிது ஞாயிறு இனிது எல்லாம் இனிதுன்னு அப்படி சொல்லியிருப்பார். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறப்பு தமிழ். அதை இப்போ பாரதியத்துடன் தமிழ் பல்வேறு கவிஞர் புது கவிதைகளை முற்பட்டனார். அதாவது செல்லிதாசனே அழைத்து கொண்டாங்க சிந்துக்கு தந்தை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது சமுதாய கவி பாரதியின் கவி மண்டலத்தை சேர்ந்தவர் தான். ஏன்னா பாரதியார் முன்மொழியப்பட்டவர் யார் பாரதிதாசன். பாரதிதாசன் யார் பாரதியின் கவிதை மண்டலத்தை சார்ந்தவர் தான். அடுத்த பாருங்கள், இந்த இது பாருங்கள், பாரதியை பின்பற்றி எழுதினது தான் இந்த புது குறள்கள் என்னும் நூல் இதெல்லாம் சரிங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பாரதி தான் இந்த தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஹைக்கூவை வந்து முதன்மை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு இருக்கும். அடுத்தால அப்படி நிறைய உண்டு கொட்டேஷன் உண்டு. இதே 30 நிமிஷம் ஆகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லுங்கள் சரிங்களா. பாரதியார் 6ல் ஒரு பங்கு அப்படின்னா 1910 வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நூல் வந்து எழுதினார் அப்படின்னு இருக்குது சரிங்களா. அடுத்த பாருங்கள், பாரதியார் வந்து 1907 இந்தியா என்ற தமிழ் மாத இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில வார இதழையும் தொடங்கினார் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்குது சிறப்பு தமிழில். அடுத்தல பாருங்கள், பாரதியின் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு. அடுத்தல பாருங்கள், பாரதியின் பங்களிப்பு அவரின் சந்திரிகையின் கதை 1920 வெளிவந்தது. முற்று பெறாமல் முதல் பாகத்துடன் முடிவுற இதுதான் அவருடைய கடைசி புதினம்னு சொல்லியிருக்காங்க. இது புதினம் கிடையாது,
இது என்னதுன்னு உரைநடை நூல்னு சொல்லுவாங்க. ஆனால் புதினம்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. பாரதியின் குயில் மொழிபெயர்த்ததுடன் யார் இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசுதாசன், அதாவது ஹபாசிபா ஜெயசுதாசன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பாரதியாரோட குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்கன்னு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததங்கை குலாவும் அமுத குழம்பை குடித்தது ஒரு கோல வெறிபடைத்தம் உலாவும் மனச்சிறு புல்லினை எங்கனம் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th இது நயம்பாராட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th இருக்கும் இந்த ஒரு பாட்டு, சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நந்தி தான் வச்சுப்போம், ஓல்டு கொஸ்டின் எல்லாமே வச்சுப்போம். அடுத்த வந்து பாருங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சுது. சிறப்பு இதில் அடிஷ்னல் பாயிண்ட்லாம் முடிஞ்சுது. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லெசனும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். மெயின் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்திருக்கும். இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை வீடியோ பார்க்கலாம், சரிங்களா? நற்றிணைக்குள்ள பிடிஎஃப் பிடிச்சாச்சு. நற்றிணையில் வந்து பார்க்கலாம். நற்றிணையிலே அதுமாதிரி தான் அடிஷ்னல் இருக்கும், எல்லாமே இருக்கும். நற்றிணையில் இங்கே பாருங்கள் அடிஷ்னல் எல்லாமே இருக்கும். அதனால் நற்றிணை வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றிப்பா, நன்றி.